ஜேக்கப் பெத்தல் நேற்றுக்கு இங்கிலாந்து மேட்ச்சில் 105 ரன் எடுத்துக்காரு. எத்தனை ஃபோரு, எத்தனை சிக்ஸரு, ஒரு இளம் கிரிக்கெட் வீரர் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நேற்றுக்கு மேட்ச் இந்தியா ஜெயிச்சு இப்போ ஃபைனலுக்குள்ளே போயிருக்கு. இந்தியா நியூசிலாந்து மேட்ச் நடக்க போகுது. அதுலேயும் இந்தியா தான் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நேற்றுக்கு ஜேக்கப் பெத்தலோடைய விளையாட்டை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். 22-23 வயசு இருக்கும் போல இருக்குது. 2003 தான் பிறந்திருக்காரு. அவருடைய ஆட்டத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலேயே ஜாதக ரீதியாக அவர் எவ்வளோ பலமாக இருக்கான்னு பார்த்தோம்னா ஆர்வமாக இருந்தது. ஏன்னா நல்லா இப்படி ப்ளே பண்ணக்கூடியவங்களோட ஜாதகத்தில் எப்படி அமைவு இருக்குன்னு பார்க்கணும். இவர் அக்டோபர் 23 2003 பிறந்திருக்காரு. இங்கிலாந்துக்காக இப்போ விளையாடிட்டு இருக்காரு. கவுண்டி கிரிக்கெட்டில் வேர்விக்ஷயர் அணிக்காக விளையாடி வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 2024 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 தொடரில் இங்கிலாந்து அணிக்காக அறிமுகமானார். 2022 நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு செல்ல இவர் முக்கிய காரணமாக இருந்தார்னு சொல்லலாம். இவருடைய பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுமே ரொம்ப துல்லியமாக பிரமாதமாக இருக்குன்னு சொல்லலாம். அவர் அடுத்த தலைமுறை நட்சத்திரம்னே சொல்லலாம். வரக்கூடிய காலங்களில் இங்கிலாந்து அணியை மிகப்பெரிய நிலை கொண்டு போக போகிறார் அப்படின்னு சொல்லலாம். இவர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இங்கிலாந்து கிடச்சது இங்கிலாந்து அண்ட் டீம் வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறும் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஜாதக அமைவை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஆசை வந்தது. அதை பார்க்கும்போது நமக்கு சில அமைவுகள்லாம் கிடச்சிது. அதான் பார்க்க போகிறோம். இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா துலா லக்னம் காட்டப்பட்டிருக்கு. லக்னத்திலேயே சுக்கிரன் வந்திருக்காரு. லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் லக்னத்திலேயே அமர்ந்து சூரியனோட உட்காந்துருக்காரு. சூரியன் துலாத்தில் நீச்சம் படுறாரு. சுக்கிரன் ஆட்சி படுறாரு. அந்த நீச்சபங்க ராஜயோகம் லக்னத்திலேயே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். லக்னத்திலேயே நீச்சபங்க ராஜயோகம் உருவாகுது. மிகச்சிறந்த அமைவு. அதே மாதிரி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு ரிஷபத்தில் உட்காந்துருக்காரு. மிகச்சிறப்பான அமைவு. இதுவும் ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கும்னு சொல்லலாம். லக்னாதிபதி சுக்கிரன் தனது வீடான துலாமிலே அமர்ந்திருப்பது மாளவிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வசீகரமான தோற்றம், கலை ஆர்வம் மற்றும் புகழை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். ஏன்னா லக்னத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி லக்னத்திலே உட்காருவது நீண்ட ஆயுளை கொடுக்கும்னு சொல்லலாம். விளையாட்டில் எதிர்பாராத நேரத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் அல்லது திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தும். போராட்டங்களுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். சூரியனோடு இணைந்து லக்னத்தில் அமர்ந்திருப்பது இவருக்கு அதிகாரம் மற்றும் தலைமைத்துவ பண்புகள் இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருங்காலத்தில் ஒரு கேப்டனாகவே வருவார். அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 7ஆம் அதிபதி, அதாவது தனஸ்தானம் மற்றும் கடத்திரஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இது 6ஆம் இடத்துல மறைவுன்னு சொன்னால் கூட போராட்டங்களுக்கு பிறகு பொருளாதார ரீதியாக நிலையான இடத்தை பிடிப்பதற்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். விளையாட்டு வீரர்களுக்கு இது எதிரிகளை வீழ்த்தும் திறனை கொடுக்குன்னு சொல்லலாம். இப்போதும் 6ஆம் இடத்துல தான் பெரும்பாலும் நிறையா விளையாட்டு வீரர்களை பார்த்துருப்போம். எல்லாருமே பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல தான் செவ்வாய் இருப்பார். அதனால்தான் அவங்க விளையாட்டில் எதிரிகளை வீழ்த்தி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது மிகச்சிறந்த அமைவு. அதே மாதிரி 7ஆம் அதிபதி ஆள் இருப்பது களத்தில் மற்றும் வீரர்களுடன் இணைந்து செயல்படும் போது சில சவால்களை கொடுக்கும். ஆனால் விடாமுயற்சியால் அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீடு என்பது சத்துருஸ்தானம். போட்டிகளில் ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்த உதவும் சொல்லலாம். இந்த மாதிரி அமைவு. செவ்வாய் அமர்ந்திருப்பது மீன குருவின் வீடுன்னு சொல்லலாம். புத்திசாலித்தனமும் இங்கே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையுதுன்னு சொல்லலாம். 3 மற்றும் 6ஆம் அதிபதி ஜாதகத்தில் குரு பகவான். இவர் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கார். இது ஒரு மிகச்சிறந்த அமைவு. சொந்த முயற்சியால் அதிர்ஷ்டத்தை தேடிக்கொள்ளும் வலிமையை தரும் சொல்லலாம். விளையாட்டுத் துறையில் 3ஆம் வீடு வீரத்தை குறிக்கும். கடின உழைப்பின் மூலம் வெளிநாடுகளில் புகழையும் வெற்றியும் பெறுவார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு குரு. தந்தையின் வழிகாட்டுதலின் பேரில் இவருடைய முயற்சிகள் யாவும் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். குரு 9ஆம் வீட்டில் இருந்து தனது 5ஆம் பார்வையால் லக்னத்தை பார்ப்பது மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மிகச்சிறந்த அமைவு. இவருக்கு பெயரையும் புகழையும் நேர்மையான குணத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரிக்கெட்டில் ஒரு ஜென்டில்மேன் போல நிதானமாகவும் அதே சமயம் புத்திசாலித்தனமாகவும் செயல்படக்கூடிய தன்மையை கொடுக்குன்னு சொல்லலாம். இது மாதிரி 4ஆம் மற்றும் 5ஆம் அதிபதி சனீஸ்வரன் ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் கடகராசியில் அமர்ந்திருக்காரு.
துலா லக்னத்தை பொறுத்தளவில் சனி பகவான் ஒரு ராஜயோக காரகர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த அமைப்புன்னு சொல்லலாம். கிரிக்கெட்டில் நிலையான புகழையும் நீண்டகால வெற்றியும் தேடித்தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி 5ஆம் அதிபதி 10ல் இருப்பது ஜாதகரின் புத்திசாலித்தனமும் திறமையும் மிக பிரகாசம் அடையும் அப்படின்னு சொல்லலாம். இக்கட்டான சூழல்களில் மிகச்சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய திறனை இவர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதி 10ல் இருப்பது சொந்த தொழிலின் மூலம் சொத்து சுகம் மற்றும் அனைத்து வசதிகளையும் ஜாதகர் அடைவார் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகருக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் கொடுக்கக்கூடிய அமைவா சனீஸ்வரன் அமைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். 9 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் இந்த ஜாதகத்தில் 12ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கார், ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் புதன். இது ஒரு சிறப்பான அமைவுன்னு சொல்லலாம். வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக இருக்கும். ஜாதகர் தன் சொந்த நாட்டை விட்டு அந்நிய மண்ணில் மிகப்பெரிய புகழும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தரும் சொல்லலாம். இவர் பார்படாஸில் பிறந்துக்காருன்னு நினைக்கிறேன், அரேபியன் கண்ட்ரின்னு நினைக்கிறேன். இப்போ இங்கிலாந்து நாட்டில் இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்காரு, இங்கிலாந்து நாட்டுக்காக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் வந்து மிகப்பெரிய புகழையும் செல்வாக்கி அடைஞ்சிடும். அதாவது பிறந்த இடத்துலேருந்து வெளிநாட்டுக்கு வந்து அங்கே பெயரும் புகழும் செல்வம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலேயே இருப்பது விபரீத ராஜயோகத்தை அளிக்கும் சொல்லலாம். எதிர்பாராத நிதி வரவையும் இக்கட்டான சூழலிருந்து வெற்றிகரமாக வெளியேறும் திறனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதன் உச்சம் பெற்றிருப்பதால் மிக நுணுக்கமான ஆட்டத்திறன் மற்றும் எதிரணியின் வியூகங்களை முறியெடுக்கும் புத்திசாலித்தன்மையோட இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் அதிபதி ஜாதகத்தில் சந்திரன் ஆவார். அவர் லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது கேந்திர பலத்தை கொடுக்கும். ஜாதகருக்கு தொழில் ரீதியான புகழும் பொதுமக்களின் ஆதரவையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் சனிக்குரிய மகர ராசியில் இருப்பதால் மைதானத்தில் இக்கட்டான நேரங்களில் பதற்றப்படாமல் நிதானமாக விளையாடும் மன உறுதியை இவர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் வீட்டு அதிபதி சூரியன், இவர் ஜாதகத்தில் லக்னத்திலே அமர்ந்திருக்காரு. லாபாதிபதி லக்னத்திலே அமைவது லாபயோகம்னு சொல்லலாம். தன்னுடைய சுய முயற்சியால் வெற்றியும் ஆதாயமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல லாபமும் சொத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லீடர்ஷிப் இவர்கிட்ட இயல்பாகவே இருக்கும். ஆளுமை திறன் பெற்ற லக்னம்னு சொல்லலாம். மிகச்சிறந்த அமைவு. அதே மாதிரி ராகு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 8ஆம் வீட்டில் ரிஷபராசியில் அமர்ந்திருக்காரு. இது எதிர்பாராத நிகழ்வுகளை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் வெற்றியும் எதிர்பாராத பெரிய ஒப்பந்தங்களையும் இவர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராகு ரிஷபத்தில் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால எதிர விளையாடக்கூடிய அணியோடைய பலவீனங்களை துல்லியமாக அறிந்து செயல்படும் ராஜதந்திரம் இவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. வாக்கு மற்றும் தனஸ்தானம். ஜாதகர் மிக குறைவாகவும் அளந்து பேசும் குணமுடையவர் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயின் வீடான விருச்சிகத்தில் கேது அமர்வது கடினமான சூழ்நிலையிலும் மனதளவில் உடலளவிலும் தளராமல் போராடும் குணத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகருக்கு மிகச்சிறந்த அமைவெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. மிகச்சிறப்பான யோக பலங்கள். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதே ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் அப்படிங்கிறத காட்டுது. எதிரணிகளை வீழ்த்தும் தன்மை கொண்டவர், பலமான ஆட்டக்காரர் அப்படின்னு சொல்லலாம். இவர் இங்கிலாந்து டீம் கிடைச்சது மிகப்பெரிய லக்கு, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதான் இந்த ஜாதகத்தில் காட்டப்பட்டிருக்கு. மிகச்சிறந்த ஜாதகம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.